ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இன்னைக்கு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா வேந்து தணிந்தது காடு. எஸ், என்னடா சிம்பு பட டைட்டில்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் வந்து எனிதிங் பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எல்லாருமே நினச்சாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்க, ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி தே ஈவன் எக்ஸ்பெக்டட் டீம்ஸ் லைக் அயர்லாண்ட் டு கோ த்ரூ ஈஸிலி. ஒரு நமீபியா போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்தாங்க. நான் வந்து முதல்லே வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் பில்டப்லேயே சொல்லியிருந்தேன் நெதர்லாண்ட்ஸ் ஒரு சம்ம சைடுன்னு. அதை வந்து திருப்பி அப்ரூவ் பண்ணுற மாதிரி நெதர்லாண்ட்ஸ் ஒண்டர்ஃபுல் கிரிக்கெட் ஆனாங்க. பட் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ், இந்த வேந்து தணிந்து காடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளாக முன்னாடி வந்து கிரிக்கெட் பார்ப்பேன். கிரிக்கெட் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாண்ட்லேயோ இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ சவுத் ஆஃப்ரிக்காலையோ மேட்ச் நடந்ததுன்னா ப்ரிவியூ 1 hour முன்னாடியே ஆன் பண்ணிவிடுவேன். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரிவியூ பார்த்துட்டே இருப்பேன். ப்ரிவியூ பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி கவனிப்பேன். அந்த ஸ்டூடியோலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி கவனிக்கும் போது வானம் மேகமூட்டத்தோடும் காணப்பட்டால் அப்படியே வந்து மனசெல்லாம் வலிச்சு அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஆடியன்ஸ்க்கு கிடைக்குமோ, ஒரு பிளேயர்ஸ்க்கு கூட அந்த ஃபீலிங் இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்து. இது என்னோட ரூமை வந்து ஸ்டூடியோன்னு சொல்லலை. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்தியா பாகிஸ்தான் கேம். 24 மணி நேரம் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் கேமுக்கு ஒரு 36 மணி நேரம் முன்னாடி வேர்ல்ட் கப்போட சூப்பர் 12 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து சிட்னியில் துவங்க போகுது. அதுக்கு ஒரு 12 hours முன்னாடி இதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுதான் நிலவரம். லா நீனா, அதான் வந்து சென்னையில் வந்து 2015 வந்து ஃப்ளட்ஸ் அடித்த போது அந்த மாதிரி ஒரு மழை, ஒரு கான்சென்ட்ரேட்டட் அமௌண்ட் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஒரு பகுதியில் ஏகப்பட்ட மில்லிமீட்டர் மழையை இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதுதான் வந்து இங்கே இப்போ அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்த்லேயோ இல்லை பிரிஸ்பன்லேயோ கூட மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்குது, அடிலைடில் நடக்க சான்ஸ் இருக்குது. பட் சிட்னி மெல்பர்னில் வெதர் ஃபோர்காஸ்ட் கொஞ்சம் க்ளூமியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் 1 week அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அது கூட அந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பண்ணி செகண்ட் செக்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு கால் ஒன்று வந்துருச்சு. அந்த கால் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சென்னையிலேருந்து இங்கே வந்து அவர் கிரிக்கெட்டர் தான் இங்கே வந்து தங்கியிருக்காரு. இன்னைக்கு கிளப் மேட்ச் கால்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஷ், உங்கள் மேட்ச் நடக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். டெஃபினட்டாக மழை பெய்யாது அப்படின்லாம் சொல்லி ஃபிங்கர்ஸை கிராஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில் ஐ ரியலி விஷ் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கிரிக்கெட்டில் வந்து 2 விஷயம் வந்து ஹியூமன் கண்ட்ரோலுக்கு பியாண்டாக இருக்குது. ஒன்று வந்து என்னன்னா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் டியூக்கு வந்து நிறைய ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு இந்தியாவில் ட்ரை பண்ணாங்க லாஸ்ட் IPL. இன்னொன்று வந்து மழை பெஞ்சதுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னாடி கிரிக்கெட் ஃபாலோ இயன் சாப்பல் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்து நிறைய நமக்கு வந்து ரெயின்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வெயிலும் பயங்கரமாக ஹை டெம்பரேச்சர்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கிரிக்கெட் டெஃபினட்டாக வந்து வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்தார். ஏன் சாப்பல் ஆஸ் யூஷுவல் அஹெட் ஆஃப் டைம்ஸ். பட் ஸ்டில் இந்த டைமில் அக்டோபர் நவம்பரில் பெருசாக ஆஸ்திரேலியாவில் மேட்சஸ் நடந்ததில்லை. இந்தியாவே கூட டிசம்பரில் தான் வந்திருக்கோம். ஸோ மழை பெய்யுதுன்னு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல பாயிண்ட் இல்லை. பட் hoping and fingers crossed that the rain doesn't really affect the game. இந்தியா பாகிஸ்தான் கேம் டைம் படி ஆரம்பிக்கணும். 90% சான்சஸ் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்ச் சிட்னியில் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் 12 இன்னைக்கு துவங்க போகுது. ஆஸ் ஐம் ரெக்கார்டிங் நாளைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு couple of updates. வேர்ல்ட் கப் அப்படி வேர்ல்ட் T20 அப்படின்னு வந்துட்டாலே வந்து இன்ஜுரிஸ் நிறையா வந்து பிளேயர்ஸ் வெளில போகிறது இது வந்து எவ்ரி டைம் நடக்கிறது தான். பட் இந்த தடவை சம் பிக் பிளேயர்ஸ் வந்து ஹேவ் பீன் இன்ஜர்ட். அதில் ஸ்டார்டிங் வித் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்தியாவுக்கு நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு நட்சத்திர நாயகன். அவர் வந்து இன்ஜர் ஆனது வந்து டெஃபினட்டாக பீப்புளுக்கு மட்டும் இல்லை, டீமுக்கே வந்து ஒரு பெரிய ப்ளோ தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்புறம் ஜாஷ் இங்கிலிஷ், ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து அவருக்கு வந்து பேக்ல சில இஷ்யூஸ், அது வந்து ஃபியூச்சரை பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக வந்து அது இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம் டு லுக் ஆஃப்டர் இட். பட் ஜாஷ் இங்கிலிஷ் வந்து கால்ஃப் ஆடி அவர் இன்ஜூர் ஆகிட்டாரு. கால்ஃப் ஆடி இன்ஜுரி ஆகுதுங்கிறது வந்து ஒரு ஃப்ரீக் விஷயம். இன்ஃபேக்ட் அபினவ் முகுந்த் கூட ட்விட்டரில் போட்டிருந்தாரு, கால்ஃப் ஃபுட்பால்லாம் ஆடியா இன்ஜூர் ஆன ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்கள் வந்து நிறையா ஃபுட்பால் விளையாடுவோம் வார்மப்புக்கு. முன்னாடிலாம் வந்து இந்தியன் டீம் அட் கிளப் லெவல்ஸ், ரஞ்சி ட்ராஃபி இங்கெல்லாம் கூட ஃபுட்பால் விளையாடுவோம். அப்போ கோச்சஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணும்போது ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோச்சு அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு சார், நல்ல வார்ம் அப் தானே, ஜாலியாக இருக்குது, பசங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபுட்பால் டீம் கிரிக்கெட் ஆடி வார்ம் அப் பண்ணி பார்த்துருக்கியாப்பா? நமக்கு மெயின் ப்ரொஃபஷனே கிரிக்கெட் தான், அதை விளையாட வந்திருக்கோம். ஃபுட்பால்லாம் ஆடுறது வந்து நமக்கு செகண்டரி. ஓகே, விளாடுங்க, ஏதாவது ஆஃப் சீசன் இருந்தால் விளாடுங்க அப்படின்னாரு. அந்த தாட் வந்து எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு நின்றுடுச்சு. பட் எனிவே, அவர் இன்ஜர்டு. ஒரு வேர்ல்ட் கப், அதாவது வந்து வேர்ல்ட் கப்புக்கு டீமில் செலக்ட் ஆகிறதுலாம் வந்து ஒரு பெரிய ஒரு கொடுப்பனைங்க. அந்த மாதிரி கொடுப்பனை வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால போச்சு அப்படின்னா அது ரொம்ப மனசை பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃப்ரீக்கிஷ் இன்ஜுரி, ஷான் மசூத்
நம்பர் 3ல பாகிஸ்தான் நல்லா விளையாடி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரே பால் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் பேட்டிங் ஆடும்போது அந்த பேட்டிங் ஆடி நெட்டில் வேற எங்கேயோ பட்டு வந்து டிஃப்ளெக்ட் ஆகி வந்து அவர் மேலே பட்டிருக்கு. ரிஃப்ளெக்ட்னு சொல்கிறேன், டிஃப்ளெக்ட் ஆகி வந்து அவர் மேலே பட்டிருக்கு. அது பட்டதுக்கு அவர் ஸ்கேன்லாம் கூட்டு போயிருக்காங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய கன்கஷன்லாம் இல்லை, பட் ஹீ இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். அதை தவிர ஒரு சில இன்ஜுரிஸ் கூட நடந்திருக்கு. ஸ்ரீலங்கன் டீமில் வந்து பத்தும் நிசாங்கா வந்து ஸ்கேன்ஸுக்கு போனார். அவர் ஏதோ கிராயினை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. துஷ்மந்தா சமீரா அவரும் ரூல்ட் அவுட் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இன்ஜுரிஸ்னால வேர்ல்ட் கப் மிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஃபார் அ பிளேயர் வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா பிளேயர் ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா நாங்கள் லைஃப் முழுக்க ஒரு பிளேயர் விளாட்றதே வந்து அந்த வேர்ல்ட் கப் நம்ம நாட்டோட ஜெர்சியை போட்டு வேர்ல்ட் கப்பில் விளாடணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது மிஸ் ஆகும்போது டெஃபினட்டாக ரொம்ப வருத்தமாக இருக்கும். எனிவே இவங்களுக்குலாம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் அ குவிக் ரிகவரி அண்ட் ஹோப் தே கோ ஆன் ரியலி வெல் ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்மெண்ட்டில் குவாலிஃபைஸில் என்ன நடந்தது, வேந்து தனிந்ததா காடு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்க, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்ரீலங்கா குரூப் வந்து ஸ்ரீலங்கா விளாடின குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, நெதர்லாண்ட்ஸ், நமீபியா மற்றும் யுஏஇ. இதில் வந்து ஸ்ரீலங்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்கு ஒரு செட்பேக் கொடுக்குற மாதிரி நமீபியா அவுட்ஸ்டாண்டிங்காக வின் பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது, போன எபிசோட்லேயே பார்த்துட்டோம். பட் நெதர்லாண்ட்ஸும் வந்து குவாய்ட்டாக ஒரு யூஏயோட ஒரு டஃப் ஃபைட் போட்டு ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க. பட் அவங்க வந்து தே கேம் டு த பார்ட்டின்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டாக ஒரு நல்ல சைடு. அவங்ககிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் முன்னாடியே வந்து பாகிஸ்தானோட ஒன் டே சீரிஸ் ஆடும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பாஸ் த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் bowling போடுவார், பேட்டிங் ஆடுவார், நம்பர் 3ல அமுச்சு விட்றாங்க, bowling கொஞ்சம் ஷார்ப்பாக போடுவார், டெத்லையும் போடுவார். அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். த்ரூ த குவாலிஃபயர்ஸ் அவர் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நாயகனாக இருந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவங்க வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் அவங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஓடவுட். இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கேட்டர்னு போன வேர்ல்ட் கப்பில் சொல்லிட்டு இருந்தேன். அவர் நெதர்லாண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து நியூசிலாண்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளாடினவர். பட் ஸ்டில் இவர் கூட நியூசிலாண்டை சேர்ந்தவர். அதை ஜென்ரலாக எப்படின்னா வந்து யாராவது ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து எங்கள் ஊருக்கார் இருப்பா அவங்க ஊருக்கார் இருப்பான்னு கொண்டாடுற மாதிரி கொண்டாடினாங்க சோஷியல் மீடியாவில். அவர் உடனே கிளியராக சொன்னார், இதை பாருப்பா, எங்கள் அப்பா நியூசிலாண்டுக்கு விளாடினார், அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளாடினார், அது நியாயம்தான். ஆனால் நான் என்னோட என்டையர் ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து கிளப் கிரிக்கெட்லேருந்து எல்லாமே நெதர்லாண்ட்ஸில் விளாடினேன். இன்றைக்கி நெதர்லாண்ட்ஸோட வேர்ல்ட் கப்புக்கு வந்து விளையாடி இத்தனை வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ பர்ஃபார்ம் பண்ணி நாங்கள் குவாலிஃபை ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறையா வந்து பார்த்தோன்னா இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபையர்ஸில் அவங்க நல்லா பண்ணி மேலே வரும்போது அதோட ஒரு சந்தோஷம், அவங்க முகத்தில் இருக்கிற அந்த ஒரு ரியல் எசன்ஸ், அந்த ஒரு பியூர் ஜாய், ஒரு அண்டர் 14 அண்டர் 16 நாங்கள் விளையாடும் போது அது ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு ஜாய் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்வாங்க, அது இருக்குது அவங்க கிட்ட. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக அது நெதர்லாண்ட்ஸ் நல்லா பண்ணி அவங்க குவாலிஃபை ஆனதை பார்க்குறதுக்கு. செகண்ட் டீம் ஃப்ரம் தட் குரூப். இன்ஃபேக்ட் வந்து தெர் வாஸ் அ சான்ஸ் அவங்க கூட ஃபர்ஸ்ட்டில் குவாலிஃபை ஆகலாம். ஸ்ரீலங்காவோட ஒரு வேளை ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஸ்ரீலங்காவோட க்ளோஸ் கேம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ளோஸ் கேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ஆனாங்க. எப்படி வந்து பத்தும் நிசாங்கா வந்து யுஏஇயோட, அதாவது வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த பத்தும் நிசாங்கா அண்ட் குசால் மெண்டிஸ் வந்து ரொம்ப குரூஷியல் பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க. எப்படின்னா அவங்க கிட்ட கீழே என்ஃபோர்ஸஸ் இருக்காங்க. ஒரு பானுகா ராஜபக்சே, ஒரு தசுன் ஷனக்கா வந்து டிப்புன்னு 2 6 அடிச்சு விட்டுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டியும் அந்த ஒரு கேமை ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ரோலையும் குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசாங்கா ரொம்ப குரூஷியலாக பண்ணுறாங்க. வேணும்னா பவர் பிளேயில் கொஞ்சம் அட்டாக்கும் பண்ணுறாங்க. அதாவது பாயும் நேரத்தில் பாயிறாங்க, பதுங்க வேண்டிய நேரத்தில் பதுங்குறாங்க. ஸோ ரொம்ப க்ரூஷியல் பிளேயர்ஸ். 2 பேருமே ஒரு ஷார்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸு. அண்ட் ஷார்ட்டாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பட் ஆசி கண்டிஷன்ஸ்லாம் அவங்களாம் அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஷாட்ஸ் ஆட முடியுது. கட்டுப்புல் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அண்ட் ஸ்பின் ரொம்ப ரீசனபிளாக விளாடுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர்ஸ் அவங்க 2 பேருமே. ஒருத்தர் நீ யூஏயோட அடிச்சியா, நான் நெதர்லாண்ட்ஸோட அடிச்சு கூப்பிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நெதர்லாண்ட்ஸோட குசால் மெண்டிஸ் வந்து சூப்பராக ஆடினார். இன்ஃபேக்ட் ஒரு பயங்கரமான ஒரு இனோவேட்டிவ் ஷாட், சைடு பவுண்டரி ஷாட்டாக இருந்தது ஷிலாங்கில். இனோவேட்டிவான ஒரு ஷாட், பின்னாடி போய் உட்காந்து அடிக்க பார்த்து டாப்பேஜ் வாங்கினார். அதை பற்றி வேறு டர்க் டானஸ் காமெண்ட்ரி பாக்ஸில் ரொம்ப நல்லா பேசினார். பட் அந்த நெதர்லாண்ட்ஸ் கேம் வந்து எண்டு வரைக்கும் மேக்ஸ்வெல் ஓடவுட் எடுத்துகிட்டு போனார். அவர் கூட யாருமே கம்பெனி கொடுக்கல. அவர் கம்பெனி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த கேமை வந்து ஒரு கை பார்த்துருப்பார். ரோல் ஆஃப் வேண்டர்மோவை கூட வந்து ஒரு கை பார்க்குறவர் தான். ஆனால் பாவம் இன்ஜுரினால் அவர் லாஸ்ட்டாக நம்பர் 11 வந்து சும்மா டவுடோடு நின்று, சரி ஓகே ரன் ரேட்டுக்காவது உதவ முடியுமா, இல்லை சும்மா நீ ஆடுற அந்த ஒரு சிவாஜி ரஜினி ரோலுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வேலையை பார்க்க முடியுமா, ஒரு விவேக்கோட ரோல் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணார். பட் அந்த கேம் வந்து நெதர்லாண்ட்ஸால் தே குடன்ட் கோ த்ரூ த ஃபினிஷ் லைன். ஸ்ரீலங்கா பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்ரீலங்கா வந்து யூஏஇயை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாங்க. யூஏஇயை டாமினேட் பண்ணாங்கன்னா எப்படி, லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஒரு பதம் பார்த்துட்டாங்க. ஒரு 150 yard ஸ்கோர் தான் அடித்தாங்க. என்னடா யூஏஇ சேலஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது துஷ்மந்தா சமீரா ஒரு இன்ஜோர் ஆன கேம்
வந்து வேகமாக போட்டு பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்து மேட்சை க்ளோஸ் பண்ணார். அப்புறம் ஹசரங்கா வந்து நவரவே உள்ள யூஏஇ பசங்களை. ஸோ ஒரு பெரிய வின், 75 ரன்ஸுக்கு மேலே வின்னு, 150 அடிச்சு 75 ரன்ஸுக்கு மேலே வின்னுனா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் ஸ்டில் யூஏஇயை பற்றி பேசும்போது அவங்க வந்து ஃபைனல் கேம் நமீபியாவோட போய் வின் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்ட் கப் வின்னை வந்து நிலநாட்டி கொடியை நட்டாங்க ஷிலாங்கில். ஸோ யூஏஇ வந்து அந்த முகமது வாசிம் அப்படிங்கிறவர் வந்து ஸ்ட்ராங் ஹிட்டர் மட்டும் இல்லை, எண்டில் கொஞ்சம் போலிங் போட்டு பவர்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணி யூஏஇக்கு ஃபர்ஸ்ட் வின் எடுத்து கொடுத்தாரு. பட் யூஏஇ டீமில் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் கார்த்திக் மெய்யப்பன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து இப்போ யூஏஇயில் செட்டில் ஆயிருக்காரு. யூஏஇக்காக லெக் ஸ்பின் போட்டார். இந்த மாதிரி முன்னாடி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பாலாஜி ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு லெக் ஸ்பின்னர் போய் கனடாக்கு விளையாடினார் வேர்ல்ட் கப்பில். அதே மாதிரி இவர் வந்து இங்கே விளையாட மட்டும் இல்லை, ஒரு ஹேட்ரிக் எடுத்தார். அதுவும் யாரோட, ஸ்ரீலங்காவோட ஹேட்ரிக் எடுத்தார். ஸோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஸோ ஹீ சம்மன் தட் யூ கேன் வாட்ச் அவுட் ஃபார் லெக் ஸ்பின்னர் வேறு. ஸோ அவர் கரியர் பார்த்து எப்படி போகுது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நான் கீனாக இருக்கேன். ஸோ அது அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவும் நெதர்லாண்ட்ஸும் போய் சேர்த்துறாங்க. இப்போ அடுத்த குரூப்பை பற்றி பார்க்கலாம். சரி, நவ் ஃபார் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் குரூப்புங்க. அந்த குரூப்பில் மோஸ்ட் எக்ஸைட்டிங் வந்து அப்செட்ஸ்னாலாம் கிடையாது. ஷியர் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் பிளேட் இன் திஸ் குரூப் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த குரூப் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு அப்செட் இருந்தது. நெதர்லாண்ட்ஸ் நல்லா விளாண்டாங்க, யூஏஇ கொஞ்சம் த்ரில் பண்ணாங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் எடுத்தாங்க, இதெல்லாம் சொன்னேன். பட் ஸ்டில் இந்த குரூப் வந்து இஸ் நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட். அதாவது எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆயிடுவாங்க, நமீபியாவா அயர்லாண்டா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. பட் வந்து ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணாங்க, நாங்களும் இருக்கோம், போன வேர்ல்டு கப்புக்கு நாங்களும் குவாலிஃபை ஆனோம், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்டும் வந்தாங்க. இதில் எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் முடிஞ்ச உடனே, அதாவது வந்து எல்லா டீமுமே 2 பாயிண்டில் போய் உட்காந்தாங்க. ஜிம்பாப்வே ஸ்காட்லாண்ட் அடித்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாப்வே அடித்தாங்க, அயர்லாண்ட் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிட்டாங்க. அது வந்து ஃபைனல் கேமு. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே ஸ்காட்லாண்ட் அடித்து கடைசியில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து லிட்டரலாக குரூப் ஆஃப் டெத்துன்னு சொல்ல முடியாது, பட் ஆல்மோஸ்ட் எப்பா குட் நைட்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பு. பயங்கரமான காம்படிட்டிவான ஒரு குரூப் இந்த குரூப்பு. வெஸ்ட் இண்டீஸ் பாருங்களேன், தே ஆர் ஆக்சுவலி நாட் குவாலிஃபையிங், தே ஆர் கோயிங் பேக் ஹோம். இது ரொம்ப வந்து ஒரு 2 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அண்ட் அவங்க சைடுக்கு எந்த குறையும் கிடையாது. பட் ஸ்டில் given the conditions, ஒரு decent size ground, equally decent pitch to compete for all teams கொடுக்கும்போது இந்த அசோசியேட் நேஷன் டீம்ஸ் கூட they are coming to the contest. அவங்க வந்து it is clearly showing அவங்க ஆடுற லீக்ஸ், அவங்க போடுற எஃபர்ட், அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் வந்து இட்ஸ் ரீப்பிங் ரிவார்ட்ஸ். அண்ட் த வே அயர்லாண்ட் பீட் வெஸ்ட் இண்டீஸ், அதாவது அயர்லாண்ட் வந்து வெஸ்ட் இண்டீஸை வந்து ஈஸியாக அடித்தாங்க. வின்னர்ஸ் டேக் ஆல் அப்படின்னு இருந்தது. ஜிம்பாப்வே ஸ்காட்லாண்ட் கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க, வெஸ்ட் இண்டீஸ் அயர்லாண்ட் கேமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு இருந்தது. வின்னர் டேக்ஸ் ஆல் சுச்சுவேஷனில் அயர்லாண்ட் வந்து ஐஸ் பண்ணாங்க கேமை. இன்னும் ஒரு 150 சேஸு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் மைட்டுக்கு அவங்க எந்த கேமுமே வந்து ஒரு 155க்கு மேலே அவங்களால போஸ்ட் பண்ண முடியல. இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். அவங்களோட சிஇஓ கூட அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி, ஒரு ஆர்டிகல் மாதிரி இல்லை ட்விட்டரில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிகல் படிச்சேன் கிரிக்கெட் போல, ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஇஓ. பட் எஸ், ஒரு டீம் வெளில குவாலிஃபை ஆகாமல் போகிறது, நல்லா பண்ணல அப்படிங்கிறது வந்து வருத்தமான விஷயம் தான். பட் ஸ்டில் the quality of cricket played was fantastic. அவங்க வந்து ஒரு 150 ஆட் அடித்தாங்க, அதை டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கேமில் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜிம்பாப்வேயோட அந்த மாதிரி ஒரு ஸ்கோரை தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. அல்சாரி ஜோசப் ஒரு பயங்கர பிரீத் ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன் இப்போ போயிட்டு இருக்கு. அதில் அந்த டிராகன் வந்து அந்த நெருப்பு விடுற மாதிரி லிட்டரலி பிரீத் ஃபயர் ஒரு 4-4 எடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முந்தின கேமில் நம்ம மார்க் வாட்டை பற்றி பேசணும். அவரோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். மார்க் வாட் வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக விளையாடும் போது. பட் ஸ்டில் அங்கே யார், சிக்கந்தர் ராஜா. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் மாதிரி, ஒரு நட்சத்திர நாயகன் மாதிரி இருக்காங்க. ஸோ ஜிம்பாப்வேயோட இந்த கேம்பெயின் வந்து சிக்கந்தர் ராஜாவோட கேம்பெயினுங்க. ஜிம்பாப்வே வந்து அவர் அழகாக ஆஃப்டர் மேட்ச் இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஜிம்பாப்வே எங்களுக்கு இதே மாதிரி ஹார்ட் பிரேக் இருந்தது. இன்றைக்கி ஸ்காட்லாண்ட் எப்படி குவாலிஃபை ஆக முடியாமல் போச்சோ அந்த மாதிரி குவாலிஃபயர்ஸில் நாங்களும் குவாலிஃபை ஆக முடியாமல் போயிருக்கு. பட் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இட்ஸ் அ பிக் டே டு செலிப்ரேட் ஃபார் ஜிம்பாப்வே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாரு. அவங்க கேப்டன் கிரேக் எர்வைன் கூட ஒரு பயங்கரமான ஒரு 50 அடித்து ஜஸ்ட் ஐஸ் த சேஸ். ஸோ ஜிம்பாப்வே குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஜிம்பாப்வே ஆல்சோ ஹேவ் பீன் பிளேயிங் சம் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட். அதுக்கு அட் த பேக் ஆஃப் இட் ஆல் வந்து சிக்கந்தர் ராஜா வந்து ஒரு வெரி க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. சரி, இதெல்லாம் நம்ம அயர்லாண்டை பற்றி பேசணும். அயர்லாண்ட் வெஸ்ட் இண்டீஸோடு ஆடும்போது பால் ஸ்டர்லிங் ஃபேண்டாஸ்டிக் நாக்கு, கேரட் டெலினி சூப்பராக போலிங் போட்டார், ஆண்டி பால்பர்னி அவங்களோட
அவங்களோட இம்பார்ட்டன்ட் க்ரக்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அவரும் ஒரு பயங்கரமான நாக் ஆடினார் ஓப்பனிங் வந்து. அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு இந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னு யோசிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், லார்க்கன் டக்கர் அவர் ஒரே ஒரு கேம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஆடிந்தார். அப்போ நம்ம பிளேயர் வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தார். அப்போவே வந்து நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவோட டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார். இங்கே வந்து திருப்பி ஒரு நாக்கை இறக்கிட்டார். சரி, இது வந்து அயர்லாண்டோட வெஸ்ட் இண்டீஸ் வின்னு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஃபஸ்ட்டு கேமும் அயர்லாண்டு வந்து தோத்துட்டாங்க. செகண்ட் கேம் மஸ்ட் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னாச்சு, அயர்லாண்டு வந்து வேறு டீப் ட்ரபிள். 62 for 4 10 ஓவர்ஸில் 177 சேஸில். அவ்வளோதாண்டா அயர்லாண்டு ஓவர். பால்பனி அவுட்டு, நம்ம பால் ஸ்டர்லிங் அவுட்டு, டக்கர் அவுட்டு, டெக்டர் அவுட், ஹாரி டெக்டரும் அவுட்டு. முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சிருச்சு அயர்லாண்டுக்கு. அயர்லாண்டு ஓவர். நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வந்து ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ் ஸ்காட்லாண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ரேபிட் அவுட் ஆஃப் த ஹேட், கர்டிஸ் கேம்பர், செம்ம ஆல்ரவுண்டர். போன வேர்ல்டு கப்லேயே வர ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், நல்ல ஆல்ரவுண்டராக வருவார்னு. ஒரு 32 பால் 72ங்க போட்டு நொறுக்கிட்டாரு. அதே மாதிரி ஜார்ஜ் டாக்ரல் 27 பால் 39. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்தவர் இப்போ வந்து உருமாறி சந்திரமுகியாக ஒரு செம்ம ஃபினிஷராக வந்து நிற்கிறாரு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் பை அயர்லாண்ட் டு புல் தட் ரேபிட் அவுட் ஆஃப் தட். அன்னைக்கு அந்த வேலையை பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த வேலையை அவங்களால பண்ண முடிஞ்சுது. எனிவே, ஸோ அந்த குரூப்லேருந்து வந்து சேர்ந்த 2 டீம் வந்து ஃபைனலாக ஜிம்பாப்வே அண்ட் அயர்லாண்ட், அண்ட் வெல் டிசர்வ்டுங்க. ஸோ இந்த குவாலிஃபயர்ஸ் தான் முடிஞ்சு நம்ம சூப்பர் 12 வந்து எப்படி குரூப் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். குரூப் 1ல் வந்து ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து மற்றும் அயர்லாண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா. அதுவும் நல்ல குரூப்புங்க, ஒன்றும் சாதாரண குரூப் கிடையாது. அதே மாதிரி வெல் டிசர்வ்டாக வந்து குவாலிஃபை இருக்காங்க இந்த குரூப்லேயும் வந்து ஜிம்பாப்வே அண்ட் நெதர்லாண்ட்ஸ். ஸோ நம்ம குரூப் 2ல் வந்து பங்களாதேஷ், இந்தியா, நெதர்லாண்ட்ஸ், பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே. இட்ஸ் கோயிங் டு பி a very very competitive வேர்ல்ட் கப். ரெயின் ரொம்ப ஒரு ஃபேக்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டச் அவுட் பண்ணிக்கிறேன். பட் இட்ஸ் ஸ்டில் என்ன சொல்கிறது, இட்ஸ் டூ ஏர்லி டு கால் இட். என்ன பண்ண போகிறாங்க ஐசிசி அத்தாரிட்டிஸு? மழையால் நிறையா கேம்ஸ் போச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க? டக்வர்த் லூயிஸ்லேயே நிறையா கேம்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஈவன் கான்டெஸ்ட்டாக இருக்குமா? இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. ஒரு பிளேயர் மனசுலையும் சரி, ஒரு அத்தாரிட்டிஸ் மனசுலையும் சரி, ஒரு பீப்புள் மனசுலையும் சரி. இன்ஃபேக்ட் எதனால இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எம்சிஜியில் நாளைக்கு நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் கேமுக்கு வந்து டிக்கெட்ஸை சேல் போட்டாங்களாம் ஆன்லைனில் மெல்பர்னில். ஆன்லைன் சேல் போடும்போது எல்லா டிக்கெட்ஸும் 5 நிமிஷத்தில் விற்று போயிடுச்சான். 5 நிமிஷத்தில் எல்லா டிக்கெட்ஸும் விற்று போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100,000 கெப்பாசிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஐ மீன் விக்டோரியா, மெல்பர்னோட இந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. சரி ஓகே, டிக்கெட்ஸ் போட்டோமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் அங்கே எங்கே தேடி போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் போட்டாங்களாம். அது 10 நிமிஷத்தில் விற்று போயிடுச்சான். ஏன்னா ஃபஸ்ட் 5 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியலையாம். இதை வந்து இவங்க லோக்கல் விக்டோரியன் கவர்னரே சொன்னாங்க. ஸோ அது கேட்கறதுக்கு ரொம்ப ஃபனியாக இருந்தது, அட் த சேம் டைம் ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இந்த கேமை பார்க்க வர போகிற எல்லாருக்குமே வந்து மழை அது வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங். ஏன்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து வெதர் கொஞ்சம் க்ளூமியாக தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா அமேசிங்காக இருக்கும். ஒரு நல்ல இதோட ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வேர்ல்டு T20 ஈவெண்ட் நடத்தும் போது அதை பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஒரு அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒன்று எனக்கு பெருமையாக இருந்தால் கூட, இன்னொன்று வந்து இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த ஒரு காம்படிஷன் வந்து நல்லா அப்படியே வெயிலோட சூப்பராக நடந்து அந்த மக்கள்லாம் வந்து அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட மேட்சை பார்த்தாங்கன்னா பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த மழையெல்லாம் கிளியர் ஆகி சன் வெளில வந்து ஒரு சூப்பர்பாக இந்த காம்படிஷன் எந்த டீமுக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃபேர் அண்ட் ஈக்குவல் சான்ஸோட நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரேயர்ஸ். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இன்னியோட பிளேயர் வாட்ச் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து என்னோட ஒன்லி பிளேயர் டு வாட்ச் வந்து ரெயின்ஸ் அண்ட் வெதர் ஆஃப் ஆஸ்திரேலியா தான். ஸோ அந்த பிளேயர் வாட்ச் செக்மெண்ட்டை வந்து நீங்களும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் ஐம் ஷுர் T20 வேர்ல்ட் கப் நீங்கள் ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய வெதர் பிளாகர்ஸே வந்து ட்விட்டரில் they'll take to Twitter and I'm sure they'll talk about the weather in Australia and these places. ஸோ பிளேயர் வாட்சை பற்றி ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் டிசப்பாயிண்ட் பண்ண விருப்பப்படலைன்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு ஒரு 3 பிளேயரை வந்து சொல்லலான் இருக்கேன். இந்த பிளேயர் வாட்ச் செக்மெண்ட்டில் 3 பிளேயர் அகேன் ஐம் பிக்கிங் ஒன்லி ஃப்ரம் த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ். இதை வந்து நம்ம இந்த பிளேயரை பற்றி பேசியிருக்கோம், பட் ஆனால் அவரை பிளேயர் வாட்ச் லிஸ்ட்டில் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஃப்ரம் த நெதர்லாண்ட்ஸ், பாஸ் டெலீடா. அவர் வந்து 3 வாட்டி பேட்டிங் ஆடிருக்காரு, 3 வாட்டி போலிங் போட்டிருக்காரு. எல்லா தடவையும் ஏதாவது சம்திங் ஆர் தி அதர் பண்ணியிருக்காரு. போலிங்கில் நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, பேட்டிங்கில் வைட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறாரு. நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு கிளச் பிளேயராக இருந்திருக்காரு. அடுத்த பிளேயர் நம்ம பார்க்க போகிறது வந்து அயர்லாண்டை சேர்ந்த அந்த ஃபேண்டாஸ்டிக் நாக் ஆடின அந்த கர்டிஸ் கேம்பர் தான். லாஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் நடக்கும்போதே இவரை பற்றி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இன்னைக்கு பிளேயர் வாட்சுக்கு வந்திருக்காரு. T20 ஃபார்மேட்டாக அவர் இன்னும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஒரு ஆல்ரவுண்டர், சம்ஒன் வி கேன் லுக் அவுட் ஃபார். ஃபைனலி வந்து எப்படி இவரை விட முடியும்? நம்ம தமிழ் பையன், நம்ம ஊருக்காரரு கார்த்திக் மெய்யப்பன், லெக் ஸ்பின்னரு, ஹேட்ரிக் எடுத்தார்.
22 வயசு தான் ஆகுது. செம கூகுளி வச்சுருக்காரு. ஸ்ரீலங்கன் டீம், அதாவது ஒரு மெயின் டீமோட வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஸோ சம்திங் டு லுக் அவுட் ஃபார். தெரில, இப்போ வந்து விமென்ஸ் ஐபிஎல் நடக்க போது அதில் வந்து 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 1 அசோசியேட் நேஷன் பிளேயரும் அலோவ் பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்கா ஒரு நாள் ஐபிஎல்லில் வந்து டெஃபினட்டாக அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக ஆல் தீஸ் பிளேயர்ஸ் வில் ஹேவ் அ கிரேட்டர் கரியர் அண்ட் கிரேட்டர் ஃபியூச்சர். ஏன்னா நிறைய பேர் அவங்க கரியரையும் ஃபியூச்சரையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி வெளியூருக்குலாம் போயிட்டு அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் பில்லியன் பீப்புள். நல்லா விளையாடுறவங்க எல்லாருமே வந்துடுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட வெளியூரில் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அப்பா அம்மா போய் செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் வந்து ஆஃப் ஏஷியன் ஒரு இந்தியன் ஆரிஜின் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஒரு இன்னியோட இந்த பிளேயர் வாட்ச் செக்மெண்ட்டில் 2 ஹைலைட்ஸ் சொல்லலான் இருந்தேன். ஒன்று வந்து அதாவது ஆப்வியஸ்லி வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கிறது வந்து தினேஷ் கார்த்திக்கும் நானும் தமிழில் பேசுறது. இது வந்து நடந்துட்டு இருக்கு இங்கே மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து, ப்ராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து. பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன் அண்ட் இட்ஸ் ஈஸியர். ஏன்னா அவர் கீப்பர் பேட்ஸ்மேன் க்ளோஸாக பார்க்குறாரு. அவர் சொல்லிட்டு வா ஆஷ்லி இப்படி போட ஆஷ்லி அப்படின்னு சொல்லிட்டு டே வாடா விராட் வாடா பால் ஏறா அப்படின்னு சொன்னது அது ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ் கான்வர்சேஷன் வந்து நம்ம யூஏஇ சேர்ந்த கார்த்திக் மெய்யப்பனை பற்றி சொன்னோம். இன்னொன்று வந்து விருத்யா அரவிந்த், அவர் தான் விக்கெட் கீப்பர், நல்லா டேலண்டட் விக்கெட் கீப்பர், டீசென்ட் பேட். அவரும் தமிழ் ஆரிஜினஸ், அவரும் ஒரு தமிழன் தான். அவங்க 2 பேரும் தமிழில் பேசினது பயங்கர க்யூட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் அவங்க வந்து வாங்கினா நல்லா போடுங்கண்ணா அப்படின்னு 22 வயசு ஆற கார்த்திக் மெய்யப்பனுக்கு விருத்யா அரவிந்த் வந்து பயங்கரமாக பேசினது வந்து அவர் என்கரேஜ் பண்ணி வாங்கினான்னு கூப்பிட்டது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி யூஏஇ சேர்ந்து இன்னும் 2 பேர் மலையாளம் ஆரிஜினோட பேசினவங்க, 2 பேருமே ஃப்ரம் கேரளா. ஒன்று வந்து ரிஸ்வான், இன்னொன்று வந்து ஹமீத். 2 பேருமே மலையாளத்தில் பேசியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்டம்ப் மைக்கில் கேட்டுச்சு. ஸோ யூஏஇ டீமில் வந்து சவுத் இண்டியன் ஆரிஜினோட பிளேயர்ஸ் வந்து சும்மா கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹைலைட்ஸ் அண்ட் த பிளேயர் வாட்ச் ஃபார் த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ். வேந்து தணிந்தது காடு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ட்ரூலி டிசர்விங் டீம்ஸ் அண்ட் ட்ரூலி ஒரு ஹாட் அண்ட் ஹீட்டட் காம்படிஷன் போச்சு இந்த குரூப்பில். அங்கேருந்து வந்த டீம்ஸ் எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜஸ்ட்டில் மிஸ் ஆன டீம்ஸுக்கெலாம் வந்து நாட் டு வரி அண்ட் ஆப்வியஸ்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோட இன்னியோட எபிசோட க்ளோஸ் பண்ணுறேன். All of you keep us in our prayers and also make sure the prayers are directed towards weather also. Thank you so much for joining me on today's episode of Around the World of Cricket.